கூடி வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 14:15 வாசி கேட்போம். பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். சரி, நம்ம ரெண்டு வகையான பாடத்தை பார்க்க போறோம். அதாவது பேதையும் விவேகியும். பேதை யாரு, விவேகி யாரு, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவங்க என்ன செய்வாங்க, இந்த பேதையிலிருந்து விடுபடுவதற்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லா காலத்திலையும் பேதைகளா இருந்தா பிள்ளைகள் ஏமாற்றப்படுவாங்க. சரி, இந்த வசனத்திலேயே பேதைன்னா ஒரு வார்த்தை சொல்லுது. பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான். நீங்க சொன்னாலும் ஆமான்னு சொல்லுவாரு, நாம சொன்னாலும் ஆமான்னு சொல்லுவார். இப்போ கிறிஸ்துவன் சபையார் சொன்னாலும் அதுவும் ஆமான்பாரு, மற்றவங்க சொன்னாலும் ஆமாம்பாங்க. அவங்க ஒரு சமர்த்தர்கள் இல்ல, ஒரு விவேகி கிடையாது, அவங்க பேதை. பொதுவா ஊழியம் செய்யக்கூடிய தன்மையுடையவங்க பேதையா இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க ஏமாற்றப்படுவாங்க. பேதைனா வார்த்தையை பகிர்ந்து பார்த்து வேலை செய்யணும். அவங்களுக்கு இந்த விதமான எண்ணம் இல்லை. பேதைனா என்ன சொன்னாலும் எல்லாரும் சொன்னாலும் நம்புவாங்க. சில பிள்ளைகளை பார்த்து பேதைன்றோம். பேதைனா எல்லாரும் சொன்னாலும் நம்பினாதான் பேதை. இவங்க சொன்னா நம்புவேன், இவங்க சொன்னா நம்ப மாட்டேன்னா அவங்க பேதை கிடையாது. இப்ப பேதை என்றால் எந்த வார்த்தையும் நீங்க சொன்னாலும் அவங்க சொன்னாலும் சரி சரின்னு சொல்றவங்க தான் பேதை. மற்றவங்களுக்கு பேதைன்னு சொல்ல முடியாது. பேதையருடைய சுபாவத்தை கொஞ்சம் பார்க்க போறோம். ஓசியா, பழைய ஏற்பாட்டில் ஓசியா 7வது அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம், சிறிய தீர்க்கதரிசனத்துல 7வது அதிகாரம் 11வது வசனம். எப்ராஹிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசிரியன் அண்டைக்கும் போகிறார்கள். அப்ப இந்த எப்ராஹிம் யோசேப்பினுடைய, மனாசே இப்ராஹிம் யோசேப்பினுடைய பிள்ளைகள். இவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், புறாவை போல இருக்கிறான். ஒரு கபடற்ற அந்த மாதிரி ஒரு மனிதனா அல்லது புத்தி இல்லாத ஒரு பேதையான்னு பாத்தீங்கன்னா பேதையான புறாவை போல இருக்கிறான். இப்போ அவன் என்ன செய்றாங்கன்னா, எகிப்தியனையும் கூப்பிட்டுக்கிறாங்க, அசிரியனையும் போகிறாங்க. இப்ப இவங்க என்ன செய்றாங்கன்னா, எல்லா பக்கமும் சரின்னு நினைக்கிறாங்க. இந்த சுபாவத்தினால அவங்களுக்கு என்ன நடக்கும்? ஒருத்தர் பேதையா இருந்தா யாராலும் ஏமாற்றப்பட முடியும். யார் ஏமாத்திடுவாங்க? நீதிமொழிகள் 22:3வது வசனம். நீதிமொழிகள் 22:3. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அப்போ விவேகிக்கு தெரியுது எப்போ ஆபத்து வரும், எந்த நேரத்தில் நம்ம சிக்கிடுவோம், எது பாவம் எது பாவம் இல்ல, எது நல்ல காரியம் எது கெட்ட காரியம் தெரியுது. ஆனா பேதைக்கு அது தெரியல. நெடுக போய் அவங்க தண்டிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அது காரியங்களே பகுத்து பார்க்க தெரியல. இப்ப பேதையர்கள் நம்பி வஞ்சிக்கு இடம் அளிப்பாங்க. மற்றவங்க ஏமாத்திடுவாங்க. பேதையர்கள் வந்து மற்றவங்க அவங்கள பார்த்து ஏமாத்திடுவாங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 16:18. படிங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார்கள். சரி, அப்போ கள்ளத்தனமான இங்க ஒரு ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி பேதையான மக்களை பார்த்து ஏமாத்திடுறாங்க. பாருங்க, பேதையான மக்களை பார்த்தா ஏமாத்த முடியும். பாருங்க, தங்களை ஞானிகள் என்று சொல்கிறவங்க கூட பேதையா தான் இருப்பாங்க, ஏமாற்றப்பட்டு போயிடுவாங்க. பேதையர்களை தந்திரமா போதிக்கிறவங்க ரொம்ப வேகமா ஏமாத்திடுவாங்க. பேதையர்கள் நிறைய நேரங்களில் ஏமாற்றப்படுவாங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன்.
இது ஒரு வாலிபர் இருக்காரு. அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா பேதையர். பேதையனா யார் சொன்னாலும் நம்புவார், யார் கூப்பிட்டாலும் பின்னாடி போவாரு. அவருக்குன்னு ஒரு தனி புத்தியை காணும். அப்ப என்ன செய்வார்னா, இவர் எப்படி ஏமாற்றப்படுறான்னு பாத்தீங்கன்னா 21, 22, 23. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினால் உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. சரி, இந்த பேதையானது முதலாவது புத்தியினமான ஒரு பேதையரான ஒரு வாலிபன். எப்படி ஏமாற்றப்பட்டான்னு சொன்னால், அவர்கள் அவனை மிகுதியான இனிய சொற்கள், அது மாயமான ஒரு சொற்கள், அந்த இனிய சொற்கள் அவங்களை கவர்ந்துருச்சு. அவனை வசப்படுத்தி உதடுகளின் மதுர வாக்கில், அது இனிக்கிறது மாதிரி ஒரு பேச்சு, அவனை இணங்க பண்ணினாங்க. அவருடைய செயல்பாடு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும் பேசாம, ஒரு குருவி பிராணனை வாங்க கண்ணி அறியாமல் விழ தீவிரிக்கிறது போல அவனுக்கு பின்னே போனாங்க. அம்பு எர்லை பிளந்தது, செத்துருவாங்க. பேதையர்கள் மாண்டு போவார்கள். பேதையர்கள் உறுதியில்லாத மக்களாக இருப்பார்கள், அலைபடுகிற மக்களாக இருப்பார்கள், தந்திர வார்த்தைகள் பிடிபடுவார்கள், யாராலும் ஏமாற்றப்படுவார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் விவேகியா இருக்க முடியாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 பேதுரு 2:14. விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். சரி, அப்போ உறுதி இல்லாத ஆத்துமாக்கள், எதுலையும் அவங்களுடைய நிலைப்பாடு இல்ல, அலைபடக்கூடிய மக்கள், வஞ்சிக்க இடம் கொடுக்கிற மக்கள், பேச்சுகள் இனிமையான பேச்சில மயங்குகிற மக்கள், இந்த மாதிரி மக்களா இருக்கிற பொழுது அவங்க ஈஸியா பிடிச்சிருவாங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, தந்திரமாகிய போதகத்தினாலே இவ்விதமான மக்கள் அடிபட்டு அலைபட்டு போயிடுவாங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். இவங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பேதைகள் என்று நீங்க அறிந்து கொள்ள முடியும். எந்த வார்த்தையும் நம்புவாங்க. அவங்க சொன்னால் நம்புவாங்க, இவங்க சொன்னால் நம்புவாங்க. அவங்க எகிப்தியனை கூப்பிடுவாங்க, அசரியன்ட்டை போவாங்க. நெடுக பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்காம அவங்க பின்னாடி போவாங்க. நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் அவங்க வஞ்சிக்கப்படுவாங்க. புத்தியினமா அவங்க இருப்பாங்க. அவங்க இனிய வார்த்தைகள்ல மயக்கப்படுவாங்க. அவங்க உறுதி இல்லாத மக்களா இருப்பாங்க. பலவித காற்றுல அடிபடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி போதனைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் பேதையர்களுக்கு. எபிரேயர் 13:9. எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சரி, அந்நிய போதனைகளில் அலைப்புண்டு திரிவாங்க. இது அவன் காதுக்கு நல்லா பேசுனானே, இவன் அருமையா காதுக்கு பேசுனானே, இவன் காதுக்கு இன்பமா இருக்கு, இந்த அத்தனை பட்டத்து மக்கள் மேல மாதிரி நூதனமான காரியங்களை கேட்பதுல அதிக நேரம் செலுத்துறாங்க. எதெல்லாம் புதுசு புதுசா இருக்கோ அந்த மாதிரி காரியங்களுக்கு கவனம் செலுத்துற மக்களா இருப்பாங்க. வேத வாக்கியங்களுக்கு செவிகொடாத மக்களா இருப்பாங்க. அப்போ ஒரு பேதையை நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். யார் சொன்னாலும் நம்புனா அவங்க பேதை. ஒரு போதனை எது சரியான போதனை என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலில் அவங்க அகப்பட்டுக்குவாங்க. இந்த பேதைத்தனத்திலிருந்து ஏமாற்றப்படாம விழிப்பா இருக்கணும்னா அவன் என்ன செய்யணும், இல்ல அவன் தப்பிக்கிறதுக்கான வழி என்ன, இந்த பேதமையிலிருந்து அவன் நீங்களாக்கி விடுவிப்பதற்கு என்ன கேட்கணும்? எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. அசிரியனும் கேட்கக்கூடாது, எகிப்தையும் கேட்கக்கூடாது, தந்திரமான காற்றையும் கேட்கக்கூடாது, அந்நிய போதனையும் கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும்னா சங்கீதம் 19:7-8. சங்கீதம் 19:7ஆம் வசனமும் 8ஆம் வசனம். இதுதான் அந்த பேதையை ஞானியாக்கும்.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. சரி, அப்போ ஒரு பேதை ஏமாற்றப்படாம விழிப்பா இருக்கணும்னா, தந்திரமான போதகத்தை கேட்காம இருக்கணும்னா, இனிமையான சொற்கள்ல ஏமாற்றப்படாம இருக்கணும்னா, அவன் ஞானியா இருக்கணும்னா, தேவனுடைய சத்தியத்தை வேதத்தை கேட்கணும். அதை மட்டும்தான் கேட்கணும், எதுவுமே கேட்கக்கூடாது. மற்ற புஸ்தகங்களை படிப்பதோ மற்ற யூடியூப் பிரசங்களை கேட்பதோ தேவனுடைய வார்த்தையை படிப்பது மேன்மையானது. மற்றபடி அவன் எழுந்து காலையிலே பொல்லாத பிரசங்களை கேட்கிறதை காட்டிலும் இந்த வேதாகமத்தை படிப்பது அவனுக்கு மேன்மையானது. ஆனா அவன்தான் ஞானியாவான், அவன்தான் கண்களை தெளிவிக்கிறவனா காணப்படுவான். சங்கீதம் 19:8 பாத்தீங்கன்னா அது கண்களை தெளிவிக்கிறதா இருக்கும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையா இருக்கிறது. மனுஷன் பேசுற வார்த்தையை கேட்கறதுல ஒரு பேதை இன்ட்ரெஸ்டா இருப்பான். ஆனா மனுஷனுடைய வார்த்தையை விட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுல அது தெளிவிக்கும், ஞானியாக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளை உணர்ந்து கொள்ள செய்யும். சங்கீதம் 119, 130. ஒரு வேதையானவன் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டான்னா தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும், எதுவுமே கேட்க கூடாது. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். பேதையா இருக்கிறவன இந்த ஞானம் வார்த்தை ஞானியாக்கும், பேதையா இருக்கிறவன உணர்வுள்ளவனாக்கும், பேதையா இருக்கிறவனுடைய கண்களை அது தெளிவிக்கும். ஆச்சரியமா இல்லையா? மனுஷங்க எதுக்கு இந்த யூடியூப் பிரசங்களை கேட்டுட்டு இருக்காங்க? வீணான நேரங்களை செலவழிக்கிறாங்க, பொல்லாத வார்த்தைகளை கேட்கிறாங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஏன் கர்த்தருடைய வார்த்தை கேட்க மறுக்கிறாங்க? அவங்களுக்கு மனுஷனுடைய பேச்சு பிடிக்குது. அவங்க யாரு? பேதை. யார் சொன்னாலும் நம்புறது. தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டு யார் சொன்னாலும் ஏன் நம்ப வேண்டும்? அது நமக்கு என்ன தரும் பாருங்க. அப்படிப்பட்டவனை நீங்கள் பார்க்கிற பொழுது அவன் பேதையா இருக்கிறான், அவன் தெளிவில்லாமல் இருக்கிறான், உணர்வில்லாதவனா இருக்கிறான், அவன் ஞானம் இல்லாதவனா இருக்கிறான். இது வரைக்கும் நம்ம யாரை பத்தி படிச்சோம்னா பேதையை பத்தி படிச்சோம். நீதிமொழிகள் 1:4-5 படிங்க. நீதிமொழிகள் 1:4-5. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்லாலோசனைகளை அடைந்து நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். ஒரு பேதையிலிருந்து விடுபடணும்னா, வினாவை அடையணும்னா இது அறிவு அடை கொடுக்கும். தேறி வருவான், நல்ல ஆலோசனை அடைய அவனுக்கு வழி வகுக்கும். அப்போ பேதையினுடைய சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்து அடுத்து விவேகிக்கு நம்ம போறோம். பேதையினுடைய சுபாவம் என்ன? எந்த வார்த்தையும் நம்புவோம். ஒரு பேதையை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க சொன்னாலும் ஆமா ஆமா, அவங்க சொன்னாலும் ஆமா ஆமா. அப்படி ஆமா இல்ல அப்படி நம்பலைன்னா அவன் பேதை கிடையாது. பாருங்க, அப்படியானா கிறிஸ்துவின் சபை பிரசங்கத்தையும் ஆமா, இன மனுஷன் பிரசங்கத்தையும் ஆமா, அவன் பேதை. பாருங்க, அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு லாயக்கற்றவன். அவன் எல்லாவற்றையும் நம்ப மாட்டான். அவனும் ஒரு போதகன், இவனும் ஒரு போதகன், நம்பவே மாட்டான். அவன் யார், இவன் யார், இயேசு யார், மற்றவன் யார் என்பதை அவன் கண்டுபிடிக்க தெரியும். அவன் பேதை அல்ல. ஒரு பேதையானவன் எல்லாவற்றையும் அவனை நம்பினா மற்றவனுக்கு எப்படி போதிப்பான்? போதிக்க தெரியாது இல்லையா? இதையும் நம்பினா அதையும் நம்பினா மக்களுக்கு எதை கொடுப்பான்? கலந்து கொடுப்பான், கலப்பாய் பேசுவான். ஒரு பேதையானவன் என்றால் எந்த வார்த்தையும் நம்புறவன் தான் பேதை. விவேகி அவன் நடைமேல் கவனமா இருப்பான். அதுக்கு உதாரணம் சொன்னாரு. இந்த பேதையினா அவனுடைய சுபாவம் என்று கேட்டீங்கன்னா, அவன் ஒரு பேதையான புறா மாதிரி இருக்கான். எகிப்தியன்ட்டையும் போறான், அசிரியன்ட்டையும் போறான், தேவன்கிட்ட வர்றதை தவிர்க்கிறான். அப்ப இவன் யாரு? பேதைன்னு சொல்றாரு. சுபாவம் என்ன? நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். பேதையர்கள் என்ன செய்யறாங்க? வஞ்சிக்கப்படுறாங்க. பேதையர்கள் போயிட்டு இனிக்க பேசுற பேச்சுல மயங்கி போறாங்க. எது அவனுக்கு வாய் காதுக்கு இனிமையா தெரியுதோ அதுக்கு அவன் செவி கொடுக்கிறான். எது நம்ம விரும்பின மாதிரி கிடைக்குதோ அதற்கு அவன் செவி கொடுக்கிறான். அப்படியானால் அவன் ஒரு பேதை. கடைசியில் அவன் செத்துருவான். உறுதி இல்லாத மக்களா இருப்பான், குழந்தைகளா இருப்பான், எல்லா போதத்திலும் அடிபடுவான், அந்நிய போதனைகளையும் அழைப்புண்டு திரிகிறவன் இருப்பான். அவன் பேதை. பாருங்க, பேதையை கர்த்தர் ஒரு தம்முடைய பணிகளுக்கு தேர்ந்தெடுப்பாரா? மக்களை கெடுத்துருவான் இல்லையா? இப்போ விவேகி யாரு? இப்ப பேதையானவன் ஏமாற்றப்படாமல் விழிப்பா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவன் கர்த்தருடைய வேதத்தை மட்டும்தான் கேட்கணும். காலையில் எழுந்த உடனே எதையாவது ஒரு பிரசங்கத்தை கேட்கறது பதிலா தேவனுடைய வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா அதுவே போதும். விளங்குதோ விளங்கலையோ ஜெபம் பண்ணிட்டு அதை படிங்க, அது மட்டுமே போதும்.
வேற எதுவுமே தேவைப்படாது. தாவீது இதுலதான் ஞானமானாரு, இயேசு இதுலதான் ஞானியானாரு, பரிசுத்தவான்கள் இதுதான் ஞானமாக்குனாங்க. இது எல்லாமே ஞானம், உணர்வு, கண்களை தெளிவிக்கிறது. இதை வேற வேற என்ன வேணும் உங்களுக்கு? பாருங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்பதற்கு மனிதங்க விரும்புறது இல்ல. இதுதான் அவனை அறிவுள்ளவனாக்கும். இப்ப நான் படிக்க போறோம். விவேகி யார்? அதே நீதிமொழிகள் 14:15 இன்னொரு பகுதி இருக்கிறது. பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். அப்ப விவேகி, பேதை நீங்க சொன்னால் நம்புறாரு, நான் சொன்னால் நம்புறாரு, அவங்க சொன்னால் நம்புறாரு, ஒரு குழந்தை சொன்னால் நம்புறாரு, நூதன சீசன் சொன்னாலும் நம்புறாரு. ஆனா விவேகி அப்படி இல்லை. நான் எதுல நடத்தப்படுகிறேன் என்பதில் அவர் ரொம்ப கவனமா இருக்கார். கவனமா இருப்பார்னா விழிப்பாவும் ஜாக்கிரதையாவும் சுறுசுறுப்பாயும் இருக்கிறான். இந்த விவேகி தன் பாவம் செய்து வெக்கப்படாதபடி அதை மூடிக்கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறான். நீதிமொழிகள் 12:16. நீதிமொழிகள் 12:16. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சையை மூடுகிறவனோ விவேகி. பாருங்க, அப்போ வெக்கத்தை அவன் மூடுறான். எது வெக்கம்? பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. நம்ம யார் சொன்னாலும் கேட்டாலே அது இகழ்ச்சி ஆயிடும். அந்த வெக்கமா வர்ற காரியங்களை மூடக்கூடிய மனுஷனுக்கு பேர் தான் விவேகி. யாராவது பொய்ய நம்பிட்டு இருக்காங்க, பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னா விவேகி கிடையாது, பேதை. அதை மூடி சரியானதை செய்ய சொல்லும் போது அவன் தான் விவேகி. இதை கண்டுபிடிக்கிறது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கஷ்டம் இல்லை. பாருங்க, அப்படியானால் இந்த பாவங்களை எல்லாம், வெக்கமான காரியங்களை மூடக்கூடியவனாக நாம் இருக்கணும். அப்போ நீதிமொழிகள் 14:8. தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். சரி, அப்ப விவேகி எப்படி நடப்பான்னா, தன் வழிகள்ல சரியா நடக்கிறோமா அதையே சிந்திக்கிறான். அப்போ விவேகியினுடைய ஞானம் சரியாய் நடப்பதை குறித்து எப்படி சிந்திக்க முடியும்? நான் இந்த பாதையில் தான் செல்லுகிறேனா, இதன்படிதான் நடக்கிறேனா, கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் செய்கிறேனா என்பதை அடிக்கடி பரிசோதித்து பார்க்கிறான், சிந்திக்கிறான், அதை பத்தி யோசிக்கிறான். நான் எப்படி சரியா நடக்கிறேன்னு நான் நினைக்கிறது இங்க இருக்கா, அதை பத்தி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் தான் ஞானம். விவேகி தன் வழிகளை குறித்து கவனித்து நடக்கிறவனாக இருக்கிறான். அப்போ நீதிமொழிகள் 14:18 படிங்க. பேதையர் புத்தியினத்தை சுதந்திரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். அப்படி கவனித்து நடப்பதனால அவங்க உயர்ற அளவுக்கு, முடிசூட்டுகிற அளவுக்கு வளர்ந்து போறாங்க. விவேகி தேவனுடைய வார்த்தையில கடிந்து கொள்ளும் போது அதை கவனித்து நடப்பான். அவன் போல அசட்டை பண்ண மாட்டான். நீதிமொழிகள் 15:5 வாசிங்க. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. இப்போ மூடன் தன் தகப்பனுடைய நேர்மையான புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். அப்ப கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. ஓ, இது சரியானதானா, சரியா நான் திருத்தப்பட்டேனா, நேர்வழியை கண்ணடைய செய்தேனா என்பதை அவன் கவனிக்கிறான். அவனுக்கு பேரு விவேகி. நான் நேர்வழியை கரெக்டாக நான் சொல்லிக் கொடுக்கிற பொழுது, இந்த வழியை குறித்து நான் தவறாக யோசிக்கிற பொழுது நான் மூடனாக இருக்கிறேன். நான் சரியா நடக்கிற பொழுது விவேகியாக இருக்கிறேன். அப்ப இருதயத்தில் அவன் ஞானமா அடப்பான். நீதிமொழிகள் 16:21. இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். சரி, அப்ப ஞானம்னா தீமையை விட்டு விலகும், கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருக்கு பயந்தா மேன்மையானவைகளை நாம் மதிக்கிற மக்களாக இருப்போம். அவன் தான் ஞானம் உள்ளவன் என்று எண்ணப்படுவான், விவேகி எண்ணப்படுவான். அவனுடைய மனது எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 17:27. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். அப்போ விவேகி குளிர்ந்த மனம்னா அவனை பேசும்போதெல்லாம் எரிச்சல் இருக்காதுங்க, அருமையான வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, நீங்க ஒரு தேடி வர்றீங்க, ஒரு ஆலோசனை கேட்கறீங்க, அவன் விவேகியா இருக்கான்னா உங்களுக்கு நல்ல சிறந்த ஆலோசனையை சொல்லி உங்க மனதை குளிர பண்ணிடுவான். இன்னொரு முறை போக மாட்டோமா, இன்னொரு முறை கேட்க மாட்டோமா? ஞானவான்கள் அப்படித்தான் யோசிப்பாங்க. பொல்லாதவங்க இன்னொரு முறை வேண்டாம், அவங்க சரியா சொல்லிடுவாங்க, அது என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டிடும், வேண்டாம் வேண்டாம் தூரம் ஓடுவாங்க. ஆனா ஞானவான்கள் திரும்ப திரும்ப அங்கேயே தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை குளிர்ந்து போச்சு. பாருங்க, இது என்ன சொல்றா, விவேகி ஒரு குளிர்ந்த மனம் உள்ளவன். இப்படி நான் இங்கே தேவனுடைய வார்த்தையில பேசணும். விவேகி யாரு? விவேகி யார் விவேகி இல்லை என்று விவேகியை எப்படி நடந்து கொள்வது? ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 6:1 ஏதாவது ஒரு சம் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க எங்கே கேட்கணும்? எங்கே நீங்க கேட்பீங்க? 1 கொரிந்தியர் 6:1-7 வரைக்கும் படிங்க. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில்
போக துணிகிறதென்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கமுண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள்ளே இல்லையா? சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான், அவ்விசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். இது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உங்க வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஏதோ ஒரு தகுதியற்ற காரியங்கள் நடக்கிறது. நீங்க எங்கே தேடுவீங்க? மாமாட்ட போய் கேட்பீங்களா? அண்ணாட்ட போய் கேட்பீங்களா? அப்பா அந்த அக்காட்ட போய் கேட்பீங்களா? இல்ல என்னுடைய சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்பீங்களா? அவங்கள கர்த்தருக்குள்ள இல்ல, அவங்கள பார்த்து கேட்பீங்களா? பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்நிய மனுஷன்ட்ட ஏன் போறீங்க? பாருங்க, சபையில சொல்றாரு, இதை இங்க உங்களுக்கு பொருத்தி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் என்றால் நம்ம எப்படி தீர்க்கணும்னா தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்கு அது தேடணும். அவன் தான் விவேகி. தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்குன்னு தேடாம அந்நிய மனுஷங்கிட்ட போனா அவங்க என்ன சொல்லி தருவாங்க? உங்களை பயமுறுத்துவாங்க, உங்களை வெட்கப்படுத்துவாங்க, உங்களை கேவலப்படுத்துவாங்க, உலகத்தின் ஞானத்தை உங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க, எதையும் உங்களை தடுமாற செய்வாங்க. பாருங்க, அப்படியானா நீங்க விவேகமான மனுஷங்கன்னா அவங்க சொல்றாங்க பாருங்க, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று அறியீர்களாம். இந்த மாதிரி வழக்குகளை நீங்க தீர்க்கிறதுக்கு அபாத்திரதா என்று கேட்கிறார். உங்களில் ஒருத்தனுக்கு வழக்கு இருக்குமானால் நீங்க பரிசுத்தவான்கள்ட்ட போகாம அனிதக்காரங்கிட்ட எப்படி போவீங்க? உங்க பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு தீர்வு வரல, நீங்க அந்நிய மனுஷங்கிட்ட எப்படி கேட்பீங்க? அந்நிய மனுஷங்கிட்ட கேட்கும் போது நமக்கு என்ன ஆகுது? பாருங்க, நம்மளை கெடுத்துருவாங்க. கர்த்தர் கடிந்து கொள்றாரு. உங்களுக்கு வெட்கம் உண்டாகதை சொல்லுகிறேன். இப்போ ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது நீங்க அந்நிய மனுஷங்கிட்ட போகவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தை, இதை கேட்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கேட்கணும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லல, அது உங்களுக்கு என்ன பிரயோஜனம் தரும்? அந்த வழக்கை நீங்க எப்படி தீர்ப்பீங்க? கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட வர்றீங்க, அவங்களுக்கு ஏதோ கதை சொல்றாங்க, அவங்க ஏதோ உலக ஞானத்தை பேசுறாங்க, அது உங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கும்? ஒரு அர்த்தம் கொடுக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சொல்லணும். பாருங்க, அப்போ தேவன் சொல்றாரு, அப்படி இங்க போகும்போது கர்த்தர் உங்களுக்கு வெட்கம் இல்லையான்னு கேட்கிறாரு. கேட்கலையா? உங்களுக்கு வெட்கம் உண்டாகதை சொல்லுகிறேன். உங்களுடைய வழக்கை தீர்ப்பதற்கு உங்களுக்குள்ள ஒரு வேக இல்லையா? சபையில தான் கேட்கிறாரு. அப்போ நம்முடைய குடும்ப பிரச்சனை வரும்போது நம்ம எங்கே போறோம்? அந்நிய மனுஷங்கிட்ட கேட்கிறோம். பெரியப்பா சொல்லு, மாமா சொல்லு, மச்சான் சொல்லு, அக்கான் சொல்லு, அண்ணன் சொல்லு. அவெல்லாம் யாரு? உலகம். பாருங்க, கர்த்தருக்குள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில சொல்றானா அதை நீங்க பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையில சொல்லினா அவனையே நீங்க கேட்கறீங்க, அவனை விட்டு தூர போங்க. அவன் உங்களை பாழாக்குவான், அவன் உலகத்தை கற்றுக் கொடுப்பான். அப்ப சொல்றாரு இந்த வார்த்தையில, தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்வதற்கு சபையில் அற்பமா எண்ணப்பட்டவர்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். சபையில் அற்பமானா சட்ட பக்கம் கிழிஞ்சு விட்டு வர்றாரு, ஒருத்தர் குளிக்காம அழுக்கா வர்றாரு, சைக்கிள் ஓட்டு வர்றாரு, நடந்து வர்றாரு, சைக்கிள் வாங்க காசு இல்லை, அவர் தான் அற்பமானவரா? நீங்க யாரு அற்பமா எண்ணுவீங்க? ஒரு வீட்டுல 10 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறாரு, எல்லாரும் உங்களை பயிப்பாங்களா, பயிக்க மாட்டாங்களா? அவங்க தான் அற்பமானவங்க. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை பேசி நீங்க ஒதுக்கப்பட்டீங்கன்னா அற்பமானவங்க. இயேசுவை தள்ளி விட்டாங்களா? இயேசு ஆகாதன்னு தள்ளிட்டாங்களா? அற்பமா என்னாங்களா? இயேசுவை அற்பமா எண்ணினார்கள். அதுதான் ஞானம். பவுலை அற்பமா இருந்தாங்களா? துடைத்துப்பட அழுக்கா இருந்தாங்களா? அதுதான் ஞானம். ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை சொல்ல தூக்கி வச்சாடுறாங்க, அது ஞானமா? இல்ல. ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை சொல்றாரு, அவனை அற்பமா எண்ணுவாங்க. அவனை நியமிச்சுக்கிறார். தேவனுடைய வார்த்தை எவன் சொல்லுவானோ அவன் தான் அற்பமானவன் மனுஷனுடைய பார்வையில. அவனை நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுதுதான் விவேகி. நீங்க அப்படிலாம் உங்களை பாக்குறீங்களா? ஒரு பிரச்சனை வந்தா கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட போகாம, தேவ மனுஷங்கிட்ட வராம, மாமா சொல்லு, அண்ணன் சொல்லு, மச்சான் சொல்லு, மாமா சொல்லு கேட்டு இருந்தீங்கன்னா உங்களை வேற ரூட்ல கொண்டுட்டே போயிட்டு இருப்பாங்க. அது விவேகியா? இல்ல, விவேகி கிடையாது. விவேகினா எப்படி காட்டணும்? யாக்கோபு 3:13. யாக்கோபு 3:13.
உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால் காண்பிக்க கடவன். அப்புறம் விவேகின்னு ஒருத்தர் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நல்ல நடக்கை. என்ன நடக்க? உலகம் சொல்றது நல்லவன், அந்த நல்லவனா இல்ல. தேவனுடைய வார்த்தையில தேவ ஞானத்தை காட்டணும், தேவ ஞானத்தின்படி குடும்பத்தை நடத்தணும். அவன் தான் விவேகி. நீதிமொழிகள் 14:16 வாசித்து முடித்து விடுவோம். ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு உலகுகிறான், மதியனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான். முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? விவேகி. பேதையும் விவேகியும் நாம் பார்த்தோம். இப்ப நீங்களும் நானும் பேதையா விவேகியா வாழப்போமா? பேதையா இருந்தோம் என்றால் தேவனுடைய வார்த்தையை மட்டும் கேளுங்க. கதை புஸ்தகங்களை படிக்காதீங்க, உலகத்தினுடைய புஸ்தகங்களை படிக்காதீங்க, உலகத்தினுடைய விளக்க உரைகளை படிக்காதீங்க, உலகத்தினுடைய கல்வி ஞானிகளை சொன்னதை கேட்காதீங்க. தேவ வார்த்தைகளை படியுங்கள். அவன் விவேகியாக வளர முடியும். அவன்தான் அறிவில் முடிசூட்டப்படுகிறவனாக இருக்க முடியும். பேதையா இருந்தால் தண்டிக்கப்படுவோம். அப்போ விவேகியாக நாம் நம்முடைய நல்ல நடக்கையினால காட்டுவோம். விவேகி அந்நியர் பின்னாடி போக மாட்டான். என்னுடைய யோசனை எல்லாம் தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது, இதற்கு பதில் என்ன, இதுதான் கேட்பாங்களே தவிர அந்நியன்ட்டு கேட்டீங்கன்னா உங்களை வேற கொண்டு போய் அம்பு ஈரல பிளக்கிற அளவுக்கு உங்களை பேதையாக்கி விட்டுருவாங்க. உலகம் இந்த ஞானத்தை தெரியவே தெரியாது, அந்த ஞானத்தை கத்துக் கொடுக்கவே கொடுக்காது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்களா, அவங்களுக்கு நம்புங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சொந்தத்தை சொல்றேன்னா நம்பாதீங்க. அவங்க பெரிய பெரிய ஆறா இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. அவங்க தேவனுடைய வார்த்தை இல்லாம ஒரு ஆலோசனை சொன்னாங்கன்னா அது அத்தனை காரியங்களும் வீணானது. அது நமக்கு எந்த அர்த்தத்தையும் கொடுக்காது. ஒரு வழி இருக்குது, எந்த வழியில போனா பக்கத்துல போறான்னா அது வழியை காட்டினா அதை நம்புங்க. அது பூமிக்கு அடுத்தது. ஆவிக்குரிய பாதை வேத வாக்கியம் தான் காட்டும். வார்த்தைக்கு வார்த்தை கேள்வி பதில் என்றால் அது வார்த்தையிலிருந்து காட்டப்பட வேண்டுமே தவிர என்னுடைய யோசனையிலிருந்து அல்ல, அந்நியன்றிருந்து அல்ல, மற்ற பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து. அவங்க எவ்வளவு பெரியவங்களா இருக்கட்டும், பிரசிடண்டா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், அவங்களுக்கு இது தெரியுமா? அப்ப அவங்களுக்கு கேட்டு என்ன பண்ண போறோம்? இல்ல. அப்படியான நம்ம விவேகியா இருந்தால் தேவனுடைய வார்த்தையை நாடுவோம், தேவனை நாடுவோம், அவரே நம்மளுக்கு பதில் தருவார். ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. பிதாவே, நாங்கள் பேதையராய் இருந்தோம் முற்காலத்தில். உம்முடைய வார்த்தைகளை கேட்பதின் மூலமாக நாங்கள் விவேகம் அடைந்தோம். விவேகியா நடக்கிற பொழுது எங்களுடைய நடக்கைகள் எல்லாம் செம்மையாய் நேர்படுத்தி சுறுசுறுப்புடன் எங்களை பாதுகாக்கிறது. எல்லா தீமையிலின்றும் எங்களை விலக்கி காக்கிறது. பிதாவே, நீர் கொடுத்த ஞானம், நீர் கொடுத்த வழி, நீர் கொடுத்த உணர்ந்து கொள்ளுதல் எங்களை கண்களை தெளிவிக்கிறது, புத்தியை தெளிவிக்கிறது, உணர்வுள்ளவனாக ஆக்குகிறது, பேதையை ஞானி ஆக்குகிறது. ஆகவே எங்களுடைய வேத வார்த்தைகளை மட்டும் கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பேதமையை விட்டு விலக உதவி செய்யும். நிந்தனைக்காரரே எதுவரைக்கும் இருப்பீர்கள்? அசிரியரிடத்திற்கு போனார்கள், எகிப்திடத்திற்கு போனார்கள், கர்த்தரிடத்தில் திரும்பவோ பேதையான புறாவை போல இருந்தார்கள். பிதாவே, நாங்கள் கவனித்து பார்த்து உம்முடைய வழிகளை பின்பற்றுகிற பொழுது நாங்கள் பேதையாய் இருப்போம். அவன் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கும் போது பேதையாய் இருந்தாலும் அவன் திசைகட்டு போக மாட்டான். நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற பிள்ளைகள் அவருடைய ஜெப விண்ணப்பங்கள், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் காத்து அவருடைய காரியங்களை நன்மை செம்மையுமாய் கொண்டு செல்லும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய இரக்கத்தை இந்த வந்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.